ஸோ வீட்டுக்கு வரவும் குக்கிங் வேலைகள்லாம் வந்து ரொம்ப பரபரப்பா நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இங்க எங்க ஊர பொறுத்தவரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 2 டூ 3 நாளைக்கு வந்து வீட்ட சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கல்யாண வீட்ல தான் வந்து ஃபுட் வந்து சேர்த்து சமைப்போம். அண்ட் அதுலயும் வந்து நான் குறிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். சமையலுக்கு காய்கறி வெட்டுறதா இருக்கட்டும், பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், இந்த மாரி எல்லா வேலைகளுக்கும் வந்துட்டு நெய்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அந்த 2 டூ 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா, வீடே செம்மையா கலகலன்னு இருக்கும். ஸோ நானு, என் தங்கச்சி திவ்யா எல்லாருமே சேர்ந்து கல்யாணத்துக்காக டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ ஐ கெஸ் நம்ம ஊருக்கு இந்த மாரி ஃபங்ஷன்லாம் போறதுனால கிடைக்கிற ஒரு பெரிய நாஸ்டால்ஜிக்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கசின்ஸ் கூட படுத்து ஊர்க்கதெல்லாம் பேசுறது தான் நெனைக்கிறேன்ல. ஸோ அப்படி வந்துட்டு நாங்க வந்து பேச ஆரம்பிச்சது தான். இந்த பேச்சு வந்து கிட்டத்தட்ட நைட் 2 மணி, 3 மணி வரைக்கும் போச்சு அன்னைக்கு. அதுக்குள்ள வந்து எங்களுக்கு மத்தியான சாப்பாடுக்கும் எங்கள கூப்ட்டாங்க. ஸோ சாப்ட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு, ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து அண்ணன் கூட வந்து நாங்களும் துணைக்கு போயிருந்தோம். ஸோ பாக்கி கல்யாண கதைகள வந்து நான் அப்கமிங் வ்ளாக்ஸ்ல போடுறேன். பாத்துட்டு உங்க வியூஸ வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சீ யூ இன் த நெக்ஸ்ட் வ்ளாக். பை பை.